போதுமா? எது நடந்தாலும் அந்த துர்கா இந்த இடத்த விட்டு நகர மாதிரியே தெரியல. இவ ஒரு தப்பு பண்றா, அவன் திட்டுறான். மறுபடியும் தப்பு பண்றா, திட்டுறான். இதே லெவல்ல போகுதே ஒழிய கதை அடுத்த கடத்துக்கு நகரவே மாட்டேங்குதே. நாம நினைச்ச மாதிரி எதுவும் பெருசா நடக்க மாட்டேங்குதே வீணா. அசோக் கோவத்தோட உச்சத்துக்கு போய், ஏய் நீ என்னோட லைஃபை விட்டே போயிடு, இனிமே எனக்கு உனக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அப்படி ஒண்ணும் நடக்கவே மாட்டேங்குதே. எல்லா சம்பவத்திலையும் இவன் வேறான், திட்டுறான். ஆனா எந்த முடிவும் எடுக்காமலே போயிடுறான். இவ பாட்டுக்கு சும்மா அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. வீணா நம்ம எதிர்பார்த்தது இது இல்ல. அத்த, இது வரைக்கும் எல்லா ஸ்டெப்பும் நீங்க தான் எடுத்தீங்க. நீங்க சொன்னதை நானும் செஞ்சேன். ஆனா நீங்க நினைச்ச ரிசல்ட் கிடைக்கல. சூடு சொரணை இல்லாத இந்த துர்காவும் இங்கிருந்து போக மாட்டேங்கிறா. நாம நினைச்சத நடத்தி காட்ட முடியலையேன்னு ஒரே டென்ஷனா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அத்த, நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பண்ணி வச்சிருந்தோமே, அதை மறந்துட்டீங்களா? எதடி சொல்ற? ஆமா இல்ல? ஐயோ வீணா, நான் மறந்தே போயிட்டேன். சரி, அத எப்படி அரங்கேற்றம் பண்றது? ரொம்ப சிம்பிள் அத்த. அசோக் இந்த ஸ்டேஜ்ல அனுராதா மேடம் கிட்ட பேசி அவங்களுக்கு தன்னோட அன்பளிப்பை அசோக் கொடுக்கணும். அப்ப நிச்சயம் நீங்க நினைக்கிறது நடக்கும். அப்படி நடந்தாதான் துர்கா இந்த வீட்டை விட்டு போறது 100% நடக்கும். அசோக் மதிக்கிற அனுராதா மேடமே பாதிக்கப்பட போறாங்க. அத பார்த்து அசோக் கொதிச்சிருவாரு. நீங்க எதிர்பார்க்கிற அந்த வார்த்தைய அசோக் சொல்லதான் போறாரு. அப்ப நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். எனக்கு இப்பதான் புது நம்பிக்கையே வந்திருக்கு. நாம ஜெயிக்கிறோமா இல்ல அந்த துர்கா ஜெயிக்கிறாளான்னு பார்க்கலாம். நாம தான் அத்தை ஜெயிப்போம்.